ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி தான் சுட போகிறேன். கனநாள் ரொட்டி சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தேங்காய் பால் ரொட்டி தான் சுட போகிறேன். அதோட சம்பல் முடிச்சு செமையாக சாப்பிட போகிறேன். நான் ரொட்டி சுட்டாலே மழை வரும், ஆனால் இன்றைக்கி மழை வருமோ தெரியாது. இன்றைக்கி ஒரு மயில் வந்து தோகை விரித்து ஆடிச்சு, தெரியுமா நண்பர்களே? இவ்வளோ நாளும் மயிலை சும்மா தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி தான் தோகை விரித்து, அதுவும் மரவாசி தான் பார்த்தோம், ஃபுல்லாக பார்க்க முடியலை நண்பர்களே. அதால் அது தோகை விரித்து டான்ஸ் ஆடினதால் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் மழை வருமெண்டு. சரியா? ஏன்னா நான் ரொட்டி சுட வைக்கிட்டே இல்லை, அதால் கண்டிப்பாக மழை வரும். வந்தால் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க முதல் ரொட்டிக்கு மாவை குழைக்கலாம். ரொட்டிக்கு மாவு எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். சரியா? அவிக்காத பச்சைமா, பான் பிட்டி என்று சொல்லுவோம், அதுதான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பிறகு கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இதில் வந்து வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சேருங்க, ஆனால் சேர்க்காமலும் விடலாம். சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோடு உங்களுக்கு விரும்பின மரக்கறிகள் சேர்க்கலாம். நான் என்னட்ட இருக்கிற மரக்கறியை சேர்க்குறேன். கேரட் ஒன்று துருவி வச்சுருக்கிறேன், அதோட போஞ்சி, இதோட லீட் சேர்க்கலாம், கோவா சேர்க்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற மரக்கறிகள் நீங்கள் சேர்க்கலாம். சரியா? கொஞ்சமாக தேங்காய்ப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி அடியில் இருந்து வடிவாக கலந்து விட்டுட்டு தான் தேங்காய் பாலை விட்டு குழைக்கணுமேன்னு சொல்லுங்கள். இந்த மரக்கறிகள்லேயே ஈரத்தன்மை இருக்கும், அதால் அவசரப்பட்டு தேங்காய் பாலை விடாமல் முதல் வடிவாக இப்படி இருக்கா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி தேங்காய் பால் இங்கே புளிஞ்சு வச்சுக்கன்னு பாருங்கள். முதலாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுக்க வேண்டியதான். நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி தண்ணியை விட்டு குழைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் பாலை விட்டு குழைக்கணும். அதுதான் தேங்காய் பால் ரொட்டி. அதுங்களா? இந்த மாதிரி ஒரு இடியாக்காய் விட்டு ஊற்றாமல் பார்த்து பார்த்து. இப்போ இது காணாது, திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படியே குழைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு. இனி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே பிரட்டி குழைச்சி விட்டோம்னா இந்த கையில் ஒட்டு பட்டுருக்கிறதெல்லாம் ஒன்று சேர குழைப்பட்டுரும். மயில் கத்துது, மயில் கத்துது நண்பர்களே. மயில் இந்த ஒரே மயில் தரிசனம். இப்போ இந்த மாதிரி குழைச்சி விட்டாச்சு, மூடி விடுவோம். இதுக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ள நாங்கள் சம்பல் அடிச்செடுப்போம். இப்போ சம்பலுக்கு வெங்காயம், செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். எண்ணெய் சேர்ப்போம். இப்போ எண்ணெய் வந்து சூடாட்டு. எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயத்தை பொரிச்செடுப்பேன். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வெங்காயத்தை எடுப்போம். ஒரு வெங்காயம் விழுந்துட்டு கீழே. இப்போ அடுப்பை கொஞ்சம் தணிச்சு விட்டுட்டு செத்தல் மிளகாயை பொரிச்சு எடுப்போம். ஏன்டா அந்த எண்ணெய் சூட்டில் இருக்கும் தானே, கலர் மாறிடும், எரிஞ்சிடும் செத்தல் மிளகாய். என்னடா அடுப்பு பாருங்க, ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு செத்தல் மிளகாய் எடுத்துகிட்டு, அதால் அடுப்பை தணிச்சிட்டு தான் தண்டோம். இல்லாட்டிக்கு சம்பல் வந்து கருப்பு கலராக போயிடும். இப்போ எடுப்போம். இனி வாங்கும் சம்பல் இடிப்பான். மிளகாயை சேர்ப்பான். முதல் இதோட உப்பு சேர்க்குறேன்.
இப்போ இதை அடிச்சிருப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி இடிச்சாச்சு பார்த்தீங்களா. இதுக்கு வந்தனி வெங்காயத்தை சேர்ப்போம். இந்த வெங்காயத்தோட கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ சேர்ப்போம். பெரிய முடிச்செடுப்போம் பார்த்தீங்களா. தேங்காய் தும்பு இனி புளியை சேர்ப்போம். புளி சேர்த்துட்டு மெதுவாக அடிக்கணும், இல்லாட்டிக்கு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறந்துடும். இப்போ சம்பல் ரெடி பாருங்க பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்க சம்பல் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா, சூப்பர் கலரை பார்த்தீங்களா. இனி இதில் இந்த உரலில் இருக்கிறதையும் இப்படி வலிச்சு போடுவோம். இப்போ ரொட்டியை சுடுவோம். இனி தோசைக்கல்ல வைப்போம், சூடாட்டும். இப்போ நாங்கள் சப்பாத்தி கடையில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு இங்கே குழச்சி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சத்தை எடுத்துட்டு இப்படி இருக்கா தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்ச்சிட்டு இப்படியேயும் போட்டு எடுக்கலாம். ஆனால் நான் இந்த வட்டமாக வெட்டி எடுக்கிறேன். என்ன வந்த கொஞ்சம் வட்டமாக இல்லாமல் ஒரே ஷேப்பில் வரும் இல்லை, அதுக்காக இந்த மாதிரி உங்கள்கிட்ட வட்ட கிண்ணங்கள் இருந்தால் இப்படி வெட்டி எடுங்க. அதுங்களா அவ்வளோந்தான். எப்படி இருக்குது. இப்போ தோசைக்கல் சூடாட்டும். தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெயை விட்டுட்டு பாருங்க, இப்படி ரேயில் எண்ணெயை பூசி விட்டுட்டு இப்படி தேய்ச்சி வச்சோம்னா டக் டக்குன்னு எடுத்து சுட்டுறலாம். ரெடியாக ஒரு 4 ரொட்டியை போடுவோம். இப்போ சுடுபடாட்டுக்கு ஒரு பக்கம் திருப்பி விடுவோம். அடுப்பு ஆக கூட்டி விடக்கூடாது, கடக்காக தனித்து ஒரு மீடியம் ஹீட்லாம் விட்டால் சரி. மற்ற பக்கம் அவியட்டும் சுத்த வர கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிடும். ரொட்டி எடுப்போம். இனி இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் கடகடன்னு சுட்டு எடுப்போமா. இப்போ ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு, வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்க சம்பலை சும்மா வெறும் ரொட்டியே சாப்பிடலாம் தெரியுமா. சூப்பராக இருக்கு. அப்படி சம்பல் நல்லா இருக்குண்ணே. தேங்காய் பால் சுவையெல்லாம் சேர்ந்து இனிப்புண்டா ஆக இனிப்பு இல்லை, ஒரு லைட்டான இனிப்பு உரைப்பு எல்லாம் கலந்து சுமையாக இருக்குது. தேங்காய் பால் முதலாம் பால் என்ன சேர்த்துனாங்க. ரொட்டின்னா யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள்
வேறு மரக்கறிகள் கூட சேர்க்கலாம், லீட் சேர்க்கலாம், கோவா சேர்க்கலாம், அப்படி வேறு ஏதாவது மரக்கறி கூட சேர்க்கலாம். நான் வந்து இருக்கிற மரக்கறிகளை வச்சு செய்கிறேன். உண்மையாக இருக்கும் நண்பர்களே. எங்கேயாவது பயணம் போகிறோன்னா கூட நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். கதைச்சு காய்ச்சி ஒரு ரொட்டி முடிஞ்சு தானே, அப்படி சூப்பராக இருக்குது. இது நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். பார்த்தீங்களா, அப்படி இருக்குது சூப்பரான தேங்காய் பால் ரொட்டி. அப்படி சுவை வந்து அந்த மாதிரி இருக்குது. செஞ்சு பார்த்தீங்களோ அதுக்கு பிறகு விட்டவே மாட்டீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. சூப்பராக இருக்குது தெரியுமா?